சரியா? அப்போதே போய் மேற்கு வங்கத்தில் எங்கள் மாமாவுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பண்ணுற தொழிலன்ட்டு பிகேவோட சேர்ந்து வெஸ்ட் பெங்காலில் டீல் போட்டப்போ அந்த அம்மா மாட்டின்ட்டே சொல்லிட்டான். அதான் சார் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாருங்க சார், திரு ஆதவ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனை வந்தது. அதே மாதிரி திமுகவுக்கு போனதுக்கப்புறம் சன்னுக்கும் சன்னின்லாக்கும் நடுவில் பிரச்சனை வந்தது, பிசிகேல பிரச்சனை வந்தது, இப்போ தாவேக்காலே அது செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். சரிதா? ஸோ நான் வந்து அவர் மீது எதுவும் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லவில்லை. இதுதான் ஸ்டைலு, அதோட வேலையே இதுதான். அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கிறியே, உன் மச்சனன் தானே, மகனுக்கு செய்வாரா மருமகனுக்கு செய்வார் அவர் அப்பா? அங்கே போய் மகனை ஓரம் கட்டிட்டு அந்த பிஸ்னஸையே டேக் ஓவர். சார்ல்ஸோட ரியல் கிரீவன்ஸ் என்னன்னா, அவர் தந்தையின் பல ஆயிரம் கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை மொத்தமாக ஆட்டையை போட வேண்டும் என்று ஆதவ் விரும்புகிறார். இதுதான் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இதுதான். இவருக்கு ஆதவுக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை என்று அவரே சொல்லிக் கொள்கிறார். நான் ஒரு நடமாடும் விக்கிபீடியா, 6 அடி இருக்கேன் பாருங்கள், மொத்த அறிவு உள்ள அடங்கிடுச்சுன்னு சொல்லி இவராக நினச்சிக்கிறாரு. மேடெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை வச்சு ஓரளவுக்கு அவரோட கேரக்டர் என்னன்றதை அனுமானம் செய்ய முடியும். மாமனார்கிட்டே போய் சார்ல்ஸுக்கு ஒன்றும் தெரியல, எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுங்க, எப்படி பொண்ணு அவசரப்பட்டு லவ் பண்ணிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க, யாருன்னு தெரியாது அவங்களுக்கு.